திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த குருராஜகண்டிகையில் 3 முனை சந்திப்பில் உரிய வேகத்தடை, சிக்னல் உள்ளிட்ட வசதிகள் இல்லாததால் தொடர்ந்து விபத்துகள் நடைபெறுவதாக புகார் எழுந்துள்ளது. இது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. திருவள்ளூர் மாவட்டம் கவரப்பேட்டையில் இருந்து மாதர்பாக்கம் செல்லக்கூடிய முக்கிய சாலையில் குருராஜகண்டிகை என்ற பகுதியில் மும்முனை சந்திப்பு உள்ளது. இந்த சந்திப்பு பகுதியில் கும்மிடிப்பூண்டியில் இயங்கி வரும் பிரம்மாண்ட சிப்காட் கம்பெனிக்கு அதிகப்படியான வாகனங்கள் செல்கின்றன. மேலும் பல்வேறு கிராம பகுதியில் இருந்து கும்மிடிப்பூண்டிக்கு விரைவாக செல்லக்கூடிய சாலையாகவும் இந்த சாலை அமைந்துள்ளது. இந்த நிலையில் விரைவு சாலையாக அமைக்கப்பட்ட நாளிலிருந்து மும்முனை சந்திப்பில் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் இல்லாத காரணத்தால் தினமும் விபத்துக்கள் ஏற்படுவது வழக்கமாக உள்ளது. குறிப்பாக விபத்துக்கள் ஏற்படுவது மட்டுமில்லாமல் உயிரிழப்பு மற்றும் உறுப்புகள் இழப்பு என பல்வேறு சம்பவங்கள் இந்த பகுதியில் அரங்கேறி வருகிறது. அப்போ சின்ன ரோடா இருந்தது, அப்போ ஆக்சிடென்ட் நடந்தது. ஆனால் அவ்வளவும் கிடையாது. இப்போ ரொம்ப ஹைவே வந்ததால இங்கே 3 ரோடு பிரியுது. எல்லாரும் ஃபாஸ்ட்டாக போய் தான் ஃபாஸ்ட்டாக வந்துன்னு இருக்கிறாங்க. எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஒரு ஃபீட் பிரேக்னா இருந்தால் கூட பரவாயில்ல, கொஞ்சமானா இதெல்லாம் தடுக்கலாம். ஆனால் அதுவும் கிடையாது. நைட் ஆனால் லைட்டும் கிடையாது. நிறைய வயசானவங்க கிராஸ் பண்ணுறாங்க, இந்த ஸ்கூல் பசங்கள்லாம் கிராஸ் பண்ணுறாங்க. அவங்களாலே நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. இங்க கிட்டத்தட்ட ஸ்கூல்ல இருக்க ஒரு 1500 பசங்க மேற்பட்டவங்க இங்க படிச்சுட்டு இருக்காங்க. ஐ ஸ்கூல்ல இருக்கு குருராஜகண்டிகைல. இது கவரப்பேட்டை டு சத்திவேடு NH ரோடா கவர்மெண்ட் இப்ப போட்டிருக்காங்க. சிப்காட் ரோடாவும் இப்ப அகலப்படுத்திருக்காங்க. இது 3 வழி ரோடா இந்த இடத்துல பிரியுது. கிட்டத்தட்ட இந்த ரோட்ல பார்த்தா நிறைய ஆக்சிடென்ட் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. கனரக வாகனங்கள் இந்த வெளியில அதிகமா போறதுனால, வர வண்டியில ஹை ஸ்பீட்ல போறதுனால இங்க ஒரு ஸ்பீடு பிரேக் அமைக்கணும். ரெண்டாவது பாத்துட்டீங்கன்னா இங்க மக்கள் தினந்தோறும் இரவு நேரங்களில் வேலை முடிச்சுட்டு பணி முடிச்சுட்டு வீட்டுக்கு போற நேரத்துல இங்க ஒரு மின் கோபுரம் அமைச்சு லைட் வசதி இல்லாம இந்த இடத்துல இருக்கு. ரெண்டாவது இன்னொன்னு பாத்துட்டீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பஸ் ஸ்டாண்டு கிடையாது. ஒரு மழை பெஞ்சாலும் ஒரு வெயில் காஞ்சாலும் நிக்கிறதுக்கு போதுமான வசதி, பேருந்துகள் போக்குவரத்து வசதி உண்டு. ஆனா ஒரு பஸ் ஸ்டாண்டா இந்த இடத்துல அமைச்சு கொடுத்தா மக்களுக்கும் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பள்ளி மாணவர்கள் சாலையை கடந்து செல்லக்கூட அச்சத்துடனே செல்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஏனென்றால் வாகனங்கள் 80 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்தில் செல்வதால் செய்வதறியாமல் மாணவர்கள் ஒருவித அச்சத்துடனேயே சாலையை கடந்து செல்கின்றனர். மேலும் இரவு நேரங்களில் உயர்கோபுர விளக்குகள் இல்லாததால் இருள் சூழ்ந்து சமூக விரோத செயல்கள் நடைபெறுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. போதிய பேருந்து நிழற்கூடையும் இல்லாததால் பேருந்துகள் இங்கே நிற்பதில்லை. இதனால் பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் வெளியிடங்களுக்கு, வெளியூர்களுக்கு செல்வதற்கு கூட பேருந்துகள் அங்கு நிற்க முடியாத சூழல் உள்ளது. பஸ் ஸ்டாண்ட் இல்ல, பஸ் நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்க. நைட்ல ரொம்ப வரும்போது இருட்டா இருக்குது. லைட் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். பைக்லாம் ரொம்ப வேகமா வருது, லாரிங்கெல்லாம் ரொம்ப வேகமா வருது. கொஞ்சம் ஸ்பீட் பிரேக் போட்டா நல்லா இருக்கும். ஒட்டுமொத்தத்தில் அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் சாலை பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டு என்ன பயன் என்று கேள்வி எழுந்துள்ளது. நெடுஞ்சாலைத்துறையும் அரசு அதிகாரிகளும் உரிய முறையில் பாதுகாப்பு வேகத்தடை அமைத்து தர வேண்டும் என்றும் பேருந்து நிலையம் கட்டித்தர வேண்டும் என்றும் அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேகத்தடை அமைக்க முடியாத பட்சத்தில் பேரிகார்டுகள் அமைத்து வாகனங்களின் வேகத்தை குறைக்க ஏற்பாடு செய்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சத்தியம் செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் மோகனுடன் சத்தியம் செய்திக்குழு.